தன் சொந்த வாழ்வு நலனுக்காக பிச்சை எழுப்பது சமூக நலனுக்காக ஒவ்வொரு நாளாக தேடி பிச்சை எடுத்து திரட்டுவது மாறும் செயல். நண்பர்களே, ஒவ்வொரு செப்பு காசுக்கும் இந்த இயக்கத்தில் கணக்கு. சன்னியாசியின் காசை விட முக்கியமான காசு செலவழிக்கப்பட்டு நீங்கள் கூட்டப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு செப்பு காசு என்பதை சாதாரணமாக நினைப்பீர்கள். காந்தியும் அப்படி நினைக்கிறார். 1 கோடி ரூபாயாக இருந்தாலும் அதனுடைய முதல் அலகு 1 பைசாவிலே இருந்து நான் தொடங்குகிறேன். சிரமங்களுக்கு இடையே ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்துவதற்கான வியூகத்தோடு இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஐயா நல்லகண் அவர்கள் இந்த மேடையில் வந்து அமர வேண்டும் என்று நான் தவம் செய்தேன். தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த மேடையிலே வந்து அமர்ந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று நெஞ்சார விரும்பினேன். வைகோ அவர்கள் இந்த இருவருக்கும் இடையில் அமர்ந்தபடி ஒரு புதிய சொன்னார். காந்தி 3ஆம் வகுப்பு பெட்டியிலே பயணம் செய்கிறார், உண்மைதான். ஆனால் அவரோடு 30 பேர் சேர்ந்து செல்கிறார்கள். அவரை எளிமையாக வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் அதிக செலவு செய்ய இதை எதிர்த்து, இதை விமர்சித்து, இதை மறுத்து காந்தியவாதி சொல்லவில்லை. நம்பூதிரிபாடு காந்தி குறித்து எழுதுகிறார். நம்பூதிரிபாடு எழுதுகிறார். ரயில் 3வது வகுப்பில் காந்தி பயணித்ததனாலேதான் காங்கிரஸ் மக்களிடையே எழுந்து நடந்தது என்கிறார் நம்பூதிரிபாடு. எனவே கம்யூனிஸ்டுகள் தான் இன்றைக்கு உண்மையான காந்தியவாதிகள். நான் காந்தியை தேடி அண்ணா அறிவாலயமா போக முடியும்? நான் காந்தியை தேடி போயஸ் தோட்டத்திற்குள்ளா நுழைய முடியும்? வேண்டுமென்றால் விக்டோரியா மகாராணி எப்படி இருப்பார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டால் ஜெயலலிதாவும் போய் பார்க்கலாம். ஆனால் காந்தியினுடைய வாரிசாக யாரை பார்த்தது? நான் நல்ல கருவை தான் பார்க்க முடியும், ராமகிருஷ்ணனை தான் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த சமூகத்தில் மிக முக்கியமான கடமை இருக்கிறது. நீங்கள் எதில் நீங்கள் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாற்று அரசியலை உருவாக்குங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஊடகங்கள் இங்கே வந்திருக்கின்றன, பத்திரிகையாளர் வந்திருக்கிறார்கள். வெளிப்படையாக சொல்கிறேன், நான் சொல்லுகிற மாற்று அரசியல்